கடைசி வரைக்கும் மலடிங்கிற பட்டு மகா 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 ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் நினைக்காதடி. அந்த கடவுள் உனக்குன்னு வச்சிருப்பாண்டி. அது நிச்சயமா உன்னை வந்து சேரும். அழாதடி. ஆமா அண்ணி, அத்தை சொல்றது உண்மைதான். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு வாரிசு உண்டாகும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயம் அதை கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க வேணா பாருங்க அண்ணி, திருமமாவோட குழந்தைய நம்ம எல்லாரும் எப்படி தூக்கி கொஞ்சம் போறோமோ அதே மாதிரி இந்த வீட்டுல உங்களோட குழந்தையையும் நான் இந்த கையால தூக்கி கொஞ்சம் தான் போறேன். அதுல நீங்க படுற கஷ்டம் எல்லாமே காணாம போயிடும். இத பாரு மகா, இத பாரு, நீ முதல்ல கண்ணத்தோட அழாத. இங்க பாருங்க அண்ணி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், வீட்டுக்கு வந்தவங்களை சரியா கவனிக்கலன்னு அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. வாங்க நம்ம போய் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். போலாம் வா. இல்ல இல்லம்மா, நான் வரல. நீங்க போங்க. எனக்கு மனசு கேட்கல. நீங்க எல்லாம் போங்க, நான் வரேன். போங்க. சரிங்க அண்ணி. மகா போங்க. போங்கம்மா, நீங்க போய் கவனிங்க. போங்க, நீங்க போங்க, நான் வரேன். இந்த வீட்டோட மூத்த வாரிசை பெத்து கொடுக்கிற அந்தஸ்த என் பொண்ணு அடைஞ்சிருக்கிறா. அத வாரிசே பெத்து கொடுக்க தகுதி இல்லாத யார் கையில இருந்தும் தீர்த்தம் கொடுக்க என் மனசு